Hello everyone. In the video, 12th standard chemistry, last chapter chemistry in everyday life. இந்த சாப்டரில் இருக்கிற டாப் இன்சைட் 1 மார்க்ஸ் பார்க்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த லெசனில் நிறையா இன்சைடு டெஃபினிஷன்ஸு அது மாதிரி நிறையா இருக்கும். அப்புறம் ரியாக்ஷன்ஸ், பாலிமர் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதுவும் எது டாப் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். அதை மறக்காமல் கண்டிப்பாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எடுத்துன்னு இங்கெல்லாம் டெஃபினிஷன் தான் இருக்கும். ட்ரோக்யூனா ட்ரை ஹெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ட்ரக்குக்கான டெஃபினிஷன் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெடிசினுக்கான டெஃபினிஷன். அப்புறம் கீமோதெரப்பினா என்ன, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரக் மெடிசனை விட இந்த கீமோதெரப்பினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஐடியல் ட்ரக்குக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு கேட்பாங்க. அதாவது பயோ காம்பேட்டிபிள், பயோடிகிரேடபுளாக இருக்கணும், சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கணும். அதுதான் ஒரு ஐடியல் ட்ரக்குக்கான ப்ராப்பர்ட்டி, ஓகேங்களா. அப்புறம் இங்கே தெரப்யூட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னு என்னென்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது ஒரு மெடிசினல் வேல்யூ ஆஃப் ட்ரக், ஒரு ட்ரக்கோட வேல்யூ தெரப்யூட்டிக் இண்டெக்ஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது அது ஒரு மீடியமான லெவலில் இருக்கும். இது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, இது கேட்க சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே பிடிஏல கேட்ட கொஷின்ஸ் தான், ஓகேங்களா. 15 சாப்டரில் புக் பேக் கம்மியாக தான் இருக்கும், பட் பிடிஏ கொஷின்ஸ் நிறையா இருக்கும். இது எல்லாமே பிடிஏ கொஷின்ஸ் தான், அதனால் இது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ்க்கும் ஆன்டி ஹைப்பர் சென்சிட்டிவ் ட்ரக்ஸ்க்கும் எக்ஸாம்பிள்ஸ். இது ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஆன்டி ஹைப்பர் சென்சிட்டிவ் ட்ரக்ஸ் எல்லாமே லால்னு முடியும். இதுவும் எல்ஓ வந்துடுது, அதனால் இது எல்லாமே ஆன்டி ஹைப்பர் சென்சிட்டிவ் ட்ரக்ஸ். இதே ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ்னால் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். நீங்கள் இதை மட்டும் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா இதை தான் கேட்டு ஏதோ ஆட் ஒன் அவுட் மாதிரி ஒன்று மட்டும் வித்தியாசமாக கேட்பாங்க, அதனால் ஈஸியாக எழுதிடலாம். அதனால் ஆன்டி ஹைப்பர் சென்சிட்டிவ் ட்ரக்ஸ் மட்டும் எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க. எல்லாமே லால்னு முடியும், இல்லைனா எல்ஓன்னு முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ட்ரோமைசின் அண்ட் எரித்ரோமைசின் ரெண்டும் ஒரே இதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக் தான். ஆனால் அது ரெண்டும் வேறு மாதிரி ஆக்ஷன் பண்ணும் பாடிக்குள்ளே போய். எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸ்டெப்ட்ரோமைசின் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இனிஷியேஷன் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடும். ஆனால் எரித்ரோமைசின் இன்கார்பரேஷன் ஆஃப் நியூ அமினோ ஆசிட்ஸ் டு த ப்ரோட்டீனுக்கு நிறைய அமினோ ஆசிட்ஸ் ஜாயின் ஆகும் இல்லையா, அது மாதிரி புதுசாக அமினோ ஆசிட்ஸ் ஜாயின் ஆகாமல் தடுத்துரும். அது அப்படி பண்ணி ரெடி பண்ணுறது எரித்ரோமைசின். ஆனால் இதில் ப்ரோட்டீன் சிந்தசிஸவே இனிஷியேஷன் ப்ராசஸே ஸ்டாப் பண்ணுறது ஸ்ட்ரெப்டோமைசின், ஓகேங்களா. ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேராகிராஃப் வெரி இம்பார்ட்டன்ட். காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி இருக்கும். இது முடிச்சா படிச்சுக்கோங்க, அவ்வளோ டீட்டெயிலாக போக வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ்க்கான டெஃபினிஷன் மட்டுமாவது படிச்சுக்கோங்க. அப்புறம் பிஏபிஏ ஃபுல் ஃபார்ம், அதே மாதிரி டிஹெச்பிஎஸ் ஃபுல் ஃபார்ம். அப்புறம் இது வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஆன்டகனிஸ்ட் ட்ரக்ஸ்னால் என்ன, ஆகானிஸ்ட் ட்ரக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி இருக்கும். இது 2 லைன் டெஃபினிஷன். இது வெரி இம்பார்ட்டன்ட் பிடிஏ கொஷின். 1 மார்க்ஸில் இது அடிக்கடி கேட்பாங்க, இந்த டைம் கேட்க சான்ஸ் இருக்குது. இது அடினோசைன் பைண்ட் ஆகும். எது கூட அடினோசைன் ரிசெப்டார்ஸ், நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற அடினோசைன் ரிசெப்டார்ஸில் போய் பைண்ட் ஆகிடுச்சுன்னா இன்டியூசஸ் ஸ்லீப்னஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுவும் அதே மாதிரி ஆகானிஸ்ட் ட்ரக்கும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆன்டகனிஸ்ட் ட்ரக்ஸ்க்கு 2 எக்ஸாம்பிள் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க என்ன ஆக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டேபிளில் மோஸ்ட்லி இவ்வளோவும் படிக்க வேண்டியதில் ஒரு 2-3 மட்டும் இருக்கும் இம்பார்ட்டன்ட், அதை மட்டுமாவது அட்லீஸ்ட் படிச்சுக்கோங்க. ஆன்டாசிட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஆன்டிசெப்டிக்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான் இல்லையா நம்ம டே டு டே லைஃப்பில். இது அதனால் ஆன்டிசெப்டிக்ஸ் படிச்சுக்கோங்க. யூசஸ். டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அது என்னென்ன, ஆன்டிஃபெர்டிலிட்டி ட்ரக்ஸ் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், நேச்சுரல் சிந்தட்டிக், ஃபுட் அடிட்டிவ்ஸ், இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இது 3 மார்க் நினைக்கிறேன், இதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் பிஹெச்டி ஃபுல் ஃபார்ம், பிஹெச்ஏ ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு லைக் சுகர்ஸ் அப்படின்னு சொல்லி சுகர் மாதிரியே இருக்கும், ஆனால் சுகர் கிடையாது, அது குளுக்கோஸ் சுக்ரோஸ். இதுக்கு சுகர் சப்ஸ்டியூன்ஸ், அதாவது சுகர் பதிலாக யூஸ் பண்ணுறது. அதுக்கு எக்ஸாம்பிள் சார்பிட்டால், ஜைலிட்டால், மேனிட்டால். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னிங் ஏஜென்ட், இது புக் பேக் தான் நினைக்கிறேன், 2 மார்க்கில் கேட்பாங்க, இந்த டைம் கேட்க சான்ஸ் இருக்குது. சாக்கரின், ஆஸ்பர்டேம், சுக்ரலோஸ், அலிடேம், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு கிளீன்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பு இருக்கும். டிஎஃப்எம், இது வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே பிடிஏ கொஷின்ஸ் தான். அப்புறம் இது அடிக்கடி 1 மார்க்ஸில் கேட்பாங்க. கிரேட் 1 சோப்புக்கு எவ்வளோ இருக்கணும், கிரேட் 2 சோப்புக்கு எவ்வளோ இருக்கணும், கிரேட் 3 சோப்புக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தெளிவாக படிச்சுட்டு போய்க்கோங்க. இது கேட்க 100% சான்ஸ் இருக்குது இந்த டைம். நெக்ஸ்ட்டு கிளீன்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் 10th இருந்திருக்கும், இது 1 டைம் படிச்சுக்கோங்க, 5 மார்க் தானே. நெக்ஸ்ட்டு இது டிட்டர்ஜென்ட் டைப்பும் அதுக்கான எக்ஸாம்பிள். இது இல்லைன்னா கூட இந்த நேம் மட்டுமாவது எது எந்த டைப் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இப்படி லேண்ட்ஸ்கேப்பில் வைக்கிற ஒரு நிமிஷம். இதில் அடிஷன் இதில்
டைப் ஆஃப் பாலிமர்ஸ் நிறையா இருக்கும். நேச்சுரல் பாலிமர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து செல்லுலோஸ் சில்க். அதே மாதிரி சிந்தட்டிக் பாலிமர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் இருக்கும். செமி சிந்தட்டிக், பாதி சிந்தட்டிக் பாதி நேச்சுரல், அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அப்புறம் லீனியர் பாலிமர்ஸ்க்கு இருக்கும். பிரான்ச்டு பாலிமர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் இருக்கும். அப்புறம் எலாஸ்டோமர்ஸ்க்கு எக்ஸாம்பிள், ஃபைப்ரஸ் பாலிமர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அப்புறம் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து டெஃபினிஷன் வரையும் இருக்கும். தெர்மோ பிளாஸ்டிக்னா என்ன எக்ஸாம்பிள், தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்னா என்ன எக்ஸாம்பிள், கம்பல்சரியில் கேட்க சான்ஸ் இருக்குது. இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அடிஷன் பாலிமர்ஸ்க்கு எக்ஸாம்பிள், கண்டென்சேஷன் பாலிமர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன்ஸ் வந்தாச்சு. பாலிமர்ஸ் ரியாக்ஷன்ஸ் இதில் வந்து எல்டிபிஇ கண்டிப்பாக படிக்கணும், ஹெச்டிபிஇ கண்டிப்பாக படிக்கணும், ஜீக்லர் நட்டா கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது. அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெஃப்லான் பிடிஎஃப்இ கண்டிப்பாக படிக்கணும். ஆர்லான் ஆர் பேன் பாலியக்ரிலோநைட்ரைல் இது கண்டிப்பாக படிக்கணும். நெக்ஸ்ட்டு நைலான் 6 வெரி இம்பார்ட்டண்ட். நைலான் 6 இம்பார்ட்டண்ட். டெரிலின் ஆர் டேக்ரான் இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இது. பேக்லைட் இதுக்கான யூசஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. நோவலாக்னா என்ன, ஹார்ட் பேக்லைட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். ஹார்ட் பேக்லைட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சாஃப்ட் பேக்லைட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு 2 வகையான பேக்லைட்ஸ் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே மோனோமர் ஆஃப் நேச்சுரல் ரப்பரும் ஒரு பாலிமர் தான். அதுக்கான மோனோமர் வந்து அதுக்கான நேம் கொடுத்துருப்பாங்க, சிஸ் ஐசோப்ரின். அது இன்னொன்று ஐயூபேக் நேம் வந்து 2-மெத்தில்-பியூட்டா-1,3-டைன்னு அது சொல்லியிருப்பாங்க. நேச்சுரல் ரப்பர் வந்து ஸ்ட்ராங்காக எலாஸ்டிக்கே கிடையாது. அதை வந்து நம்ம தான் வல்கனைசேஷனுங்கிற ப்ராசஸ் மூலமாக எலாஸ்டிக்காக மாற்றுறோம். இது வந்து 100% இந்த டைம் கேட்க சான்ஸ் இருக்கிற 3 மார்க் வல்கனைசேஷன். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் நியோப்ரின் இம்பார்ட்டன்ட். பியூனா-எஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும். இதெல்லாம் பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. பிஹெச்பி, பிஹெச்பிவி, பிஎல்ஏ, பிஜிஏ, பிசிஎல் இதெல்லாமே. ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிஹெச்பிவியும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ப்ரிப்பேர் எனி ஒன் பயோடிகிரேடபிள் பாலிமர்னு கேட்டால் கூட இது எழுதிடலாம். அப்புறம் நைலான் 2, நைலான் 6 இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். தேங்க்யூ.